ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கர்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். என் பேர் வெற்றி ஞான சம்பந்தர். என்னை எல்லாரும் ஞான பழம் தான் கூப்பிடுவாங்க. நான் வீட்டில் இருக்கிறத விட கிரவுண்டில் தான் அதிகமாக இருப்பேன். அப்போ தான் என் சீனியர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஆமாம் வெற்றி, நீ நல்லா தானே விளாட்ற, நீ ஏன் டிசிஷனுக்கு ட்ரை பண்ணக்கூடாது? எல்லாம் ஓகே தானே, ஆனால் எனக்கு இருக்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். நம்ம பேஷனுக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமுக்கும் சம்மந்தமே இல்லை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு. இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறான், எய்த்த வீட்டுக்காரர் சொல்கிறான், சொந்தக்காரன் சொல்கிறான்னு லைஃப் லாங் எப்படி அந்த வேலையை எடுத்து நான் ஹாப்பியாக இருக்க முடியும்? இதெல்லாம் நல்லா உட்காந்து யோசித்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்ன ஞாபகம் வந்துச்சு. டே வெற்றி, இன்னைக்கு இதைப்படி அதைப்படி சொல்கிறது நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அப்புறம் அதை எடுத்துட்டு படிச்சுட்டு கஷ்டப்படுற நீ ஒருத்த மட்டும் தான்டா இருப்ப. என்ன புரியுதா? அன்னைக்கு தான் யோசித்தேன், டே வெற்றி நீ போடா. எது என் லைஃப், எது என் பேஷன், எதுக்காக நான் கஷ்டப்படணும்? சின்ன வயசுலேயே எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம், நீங்களாம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் அட்வைஸ் கேட்பீங்க. Eat nicely. I can't just eat what I want to eat. You have to train because என்னைக்கு கிரிக்கெட் தான் லைஃப்னு முடிவு பண்ணணும், அன்னைக்கே ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் கிரிக்கெட் அது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே எந்த இலக்குமே கஷ்டம் கிடையாது. நம்ம அதுக்காக போராடாமல் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் முயற்சி தான் முக்கியம்னு என் மாமா எனக்கு புரிய வச்சாரு. முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காத மாப்பிள்ள. அவனே 30 ரூபா ஸ்டெம்பர் பால் வச்சுட்டு கிரிக்கெட் மேட்ச் ஆட போகிறேன்றான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுங்க. வரட்டா மாப்பிள்ள? வாங்க 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 மாமா. என் மாமா சொன்னது கரெக்டு தானே? அன்னைக்கு தான் யோசித்தேன். டே வெற்றி நீ போடா. கிரிக்கெட்டை பற்றி எனக்குள்ளே எத்தனை கேள்விகள் எழுப்பினாலும் இவங்க எல்லாரும் சொல்கிறதையும் உட்காந்து யோசித்து பார்த்தேன். அப்போ தான் கிரிக்கெட்டர் ஆகலாமா அப்படின்னு எனக்குள்ளே இருந்த கேள்வி போய் கிரிக்கெட்டர் ஆகணுன்ற வெறி வந்துச்சு. வந்துட்டான்டா யானை பழம். இவன்லாம் 2 பால் தாங்குவானா? ஆஃப் சைடில் குத்தி ஏத்துறா. இரு இப்போ தானே போட ஆரம்பிச்சிருக்கேன். அதான் ஆஃப் சைடில் போட்டு அடிக்கிறான்னு தெரியுதுல, லெக் சைடில் போடுறா. 10 பேர் 6. என்ன எந்த பால் போட்டாலும் அடிக்கும்? யாரா இவன்? அவனெல்லாம் அவுட் ஆக முடியாது, அவ்வளோதான். கிரிக்கெட் நான் நினச்ச மாதிரி இல்லை, அது படியே இல்லாத கிணறு மாதிரி. உள்ளே குதிச்சா வெளியில் வரத்துக்கு வழியே இருக்காது. நீச்சல் தெரிஞ்சவன் பொழைச்சிப்பான். நான் என்ன தான் கிரிக்கெட்டுக்குன்னு அலைஞ்சாலும் என் கண்ணு முன்னாடி நிறையா பேர் செலக்ட் ஆகி போகும்போது இதனால் மட்டும் ஏன் போக முடியல அப்படின்ற ஏக்கமே நான் கிரிக்கெட்டை ஜெயிச்சாகணுன்ற விடாமுயற்சி காரணமாச்சு. அதுக்காக நான் எத்தனை சீக்வன்ஸ் வேணாலும் ஃபேஸ் பண்ண தயாராக இருந்தேன். ஆனால் நான் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு சீக்வன்ஸையே எங்கள் அண்ணன் தான். ப்ளீஸ்ண்ணா நீ நினைச்சா முடியும். நான் மேட்ச்ல உன்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு. நம்ம நாளைக்கு கிரிக்கெட்டில் ஜெயிக்கணும், அரசியல் நல்லா செய்யுது, ஒன்று 2மே நடக்காது. நீ பாடு, உன்னை சூப்பர் சிங்கர் அனுப்பிச்சி விட்றேன். நீ ஆடு, உன்னை டான்ஸ் ஸ்டுடியோ அனுப்பிச்சி விட்றேன். நீ நடி, உன்னை ஆடிஷன் கூட அனுப்பி விட்றேன். ஆனால் கிரிக்கெட் டேய் அது ஒரு புதக்குழிடா. வெளியே இருந்து பார்க்க நல்லா தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கு. நல்லா தானே இருந்த, எங்கேருந்து பிடிச்சி இந்த கிரிக்கெட் பைத்தியம்? வெற்றி. எஸ் கோச். இவங்க எல்லாரையும் டீம் செலக்ஷனுக்கு அனுப்புறேன், உன்னை மட்டும் அம்பலன்னு சொல்லிட்டு என் மேலே எதுவும் கோவம் இருக்கா? இருக்கு கோச். அப்படியே இதை பற்றி என்கிட்ட வந்து பேசல. உன்னை ஏன் சூஸ் பண்ணலன்னு உனக்குள்ள ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? கோச் மேபி நான் நல்லா விளையாடாமல் இருக்கலாம். ஒன்று நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு சொல்கிறவங்க நம்புறதை விட்டுட்டு நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு ஒன்றை நம்பு.
நீ உனக்காக உண்மையாக விளையாண்டா உன்னை ஏன் சேர்க்கலைங்கிற கோவமும் உன்னை ஏன் செலக்ட் பண்ணலங்கிற வெறியும் அதிகமாகும். எஸ் கோச். வாய்ப்பு யாரும் தரமாட்டான், நம்ம தான் உருவாக்கிக்கணும். இங்கே உன் திறமையை காட்ட என்றைக்குமே வைக்கப்படக்கூடாது. கோச், என் திறமை காட்டுறது நான் என்றைக்குமே வைக்கப்பட மாட்டேன். நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு தோணுச்சு கோச். இங்கே இருக்கிறவங்களே நான் நல்லா விளையாடலன்னு சொன்னாலும் அவங்களே நீ நல்லா விளையாடுறன்னு சொல்கிற வரைக்கும் என்னோடய எஃபர்ட்ஸை போட்டுக்கிட்டே இருப்பேன் கோச். ஏன் நீங்களே என்னை நல்லா விளையாடுறன்னு சொல்கிற வரைக்கும் நான் என்னோடய எஃபர்ட்ஸை போட்டுக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ நாள் நான் நல்லா வாய்ப்பு வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் புரிஞ்சு வாய்ப்பு நமக்கு வரதில்லை, நாமளே உருவாக்கிக்கிறது. இப்போ எனக்கான வாய்ப்பை நானே உருவாக்குறேன். என்னை மேட்ச்சில் அனுப்புறீங்களா கோச்? இந்த ஸ்பிரிட்டை தான் நான் எதிர்பார்த்தேன். நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க. நான் இங்கே செலக்ட் பண்ண எல்லா பிளேயர்ஸும் நெட்ஸில் எப்படி விளையாண்டாங்களோ அதேமாதிரி சூப்பராக மேட்ச்லேயே விளையாண்டுருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தான் ஒவ்வொரு 30 டேஸும் ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஒரு கலைஞனுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவனை தன்னைத்தானே செதுக்கிக்கிறது தான் ஒரு கலைஞனுக்காக. இவங்க எல்லாரையும் நான் Under 14 டெஸ்ட் மேட்ச்சுக்கு அனுப்பலாம். ஆனால் நான் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷனுக்கு அனுப்புகிறேன். ரெடியா விளையாடுறியா? நீ 50 அடிப்பியோ 100 அடிப்பியோ தெரியாது, ஆனால் மேட்ச் முடிகிற வரையும் நின்று விளையாடணும். கோச். எஸ் கோச். All the best to get the form from the team and fill it out and come to next class with your parents' permit. நான் என்னை மன்னிச்சிருந்தானா? டே மென்டல், சின்ன பையன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். உன்னால் பேட் தக்க முடியுமாடா ஃபஸ்ட்டு? டே ஆர்வத்துக்கும் ஆசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது ஆர்வ கோலில் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம், அவ்வளோதான். டே டிவியில் மேட்ச் ஆடுற லைஃப் வேறு, அதை பார்க்கறதுக்கு மாதமாக தான் கேபிளுக்கு பண்ண கட்டுற நம்ம லைஃப் வேறடா. உனக்கு புரியுதா இல்லையா? ஒழுங்கா உருப்புற வழியை பாரு. இனிமே கிரிக்கெட்னா இந்த பாரு, உனக்கு என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். ஆனா கிரிக்கெட் இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோ. பந்து மயிறு பந்துட்டு இன்னைக்கு என் அண்ணன் சொன்ன பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடலாம் எனக்கு வராதுன்னு அவனுக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட் மட்டும்தான். அதனால நான் இப்போ எடுக்க போகிற முடிவை வச்சு பின்னாடி ஃபீலே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதை எடுத்துடுவாங்க. ஹலோ. ஹலோ தம்பி. சொல்லுங்கண்ணா. என்னப்பா தம்பி, இங்கே எல்லோரும் உன்னை பற்றி தான் கேட்டுட்ருக்காங்க. ட்ரைனிங் போல் மேட்ச்சுக்கு இன்னும் 2 நாள் இருக்குண்ணா. 14 வயசில் கோச் என்ன மேட்ச் விளையாட சொன்னாருன்ட்டு வீட்டை விட்டு ஓடி போனேன். அன்றைக்கி தான் இந்த மனவண்டிக்கு புரிஞ்சது நான் சொன்ன பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது தான் உனக்கு வராதுன்ட்டு. சரிண்ணா. ஐயோ அப்போ ஓடி போனது இப்போ ஏன்ப்பா சாரி கேட்குற? பரவாயில்லப்பா, ஊர் சொன்னமெல்லாம் உன் மேட்ச்சை பார்க்க காத்து கிடக்கு. அண்ணனுக்கு எவ்வளோ பெருமை எனக்கு தெரியுமா? தேங்க்ஸ்ண்ணா. ஆல் தி பெஸ்ட்ப்பா, செஞ்சுட்டு அடிக்கணும். சரி பாருப்பா, நான் கூப்பிட்றேன்.
எங்கள் கோச் சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்ச வாய்ப்புக்காக சாதிக்க தெரிஞ்சிருக்கணும், இல்லை சாதிச்சாச்சும் நமக்கு பிடிச்ச வாய்ப்பை ஜெயிக்க தெரிஞ்சிருக்கணும். என்னால் முதல் விஷயத்த பண்ண முடியல, அதனால் ரெண்டாவது விஷயத்த தேர்ந்தெடுத்தேன். நம்ம லைஃபே ஒரு ஹைவே மாதிரி தான். போகிற வழியில் ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும். எப்பப்பெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வருதோ அப்பப்போல்லாம் நின்று நிதானமாக யோசித்து அதை ஃபேஸ் பண்ணி போகணுமே தவிர தடுமாறி நின்றக்கூடாது. போயிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்த ஒரு நாள் சேர்ந்துருவீங்கன்ற நம்பிக்கையில். நம்பிக்கையோட பலமான ஆயுதம் இங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கணும். அன்றைக்கி மட்டும் நான் சரியான முடிவு எடுக்கலன்னா வாழ்க்கை பூரா தப்பான முடிவு எடுத்தோன்ற வருத்தத்திலே விழுந்திருப்பேன். எப்பப்போல்லாம் தோண்டு விழுவுறீங்களோ அப்பப்போல்லாம் எழுந்து ஓடுங்க. எப்போவுமே இங்கே உங்கள் கண்கள்லேன்னு வர கண்ணீரை துடைக்க வெளியிலேன்னு யாரும் வரமாட்டாங்க. இங்கே மோட்டிவேஷனுக்காக வெளியிலேன்னு ஒரு ஆள் வரணுன்ற எந்த அவசியமும் இங்கே இல்லை. சுற்றி உள்ளவன் 1000 சொல்லுவான், ஆனால் அவன் எல்லாம் டீமோட்டிவேட் பண்ண மட்டும்தான் நம்ம கூட இருப்பான். அப்போ மோட்டிவேஷன் நமக்கு நாம தான் மோட்டிவேஷன். இங்கே எந்த இலக்குமே கஷ்டம் கிடையாது. நாம் அந்த இலக்குக்காக போராடாமல் இருக்கிற வரைக்கும். ஒருவேளை உங்கள் போராட்டமே ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நிச்சயம் ஒரு பலன் இருக்குன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. அதுதான் அண்ணா. இன்னும் கிளம்பல நீ? இந்த இப்போ கிளம்பிடுவேண்ணா. இன்னும் 2 நாள் அண்டர் 19 மேட்ச் வச்சுட்டு இன்னும் கிளம்பாம இருக்க? கோச் வேற கால் பண்ணிருக்காரா, சீக்கிரம் வா. போயிட்டு நான் வந்துடுறேண்ணா. நீ மட்டும் வளர்த்து விட்டா நம்ம மேட்ச்சில் மட்டும் எப்படி ஃபிட் அடிக்கான்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் போராட்டமே ஒரு கஷ்டமாக இருந்தால் அதுக்கு நிச்சயம் ஒரு பலன் இருக்குன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. அதுதான் வெற்றி.